வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது கேட்கிற காரியம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்பதை கேள்விப்பட்ட நெகேமியா துக்கமாயிருந்தான். ராஜாவின் சமூகத்தில் அவன் துக்கமாய் இருந்ததை பார்த்த ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி எருசலேமின் காரியத்திற்காய் தனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை கட்டளையிட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் நெகேமியா காத்திருந்ததினால் அந்த காரியம் அவனுக்கு ஜெயமாய் முடிந்தது. ஆம், இன்றைக்கும் நம்முடைய ராஜாதி ராஜா உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் கேட்கிற காரியம் என்ன என்று. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். தேவ சமூகத்தில் காத்திருந்தால் மட்டுமே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.